நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான டேஸ்டான கோதுமை மாவு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்திருக்க மாவு அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு, எண்ணெய் எல்லாம் மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சுடுதண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். நம்ம கையால் எவ்வளோ சூடு தாங்க முடியுமோ அந்தளவு தண்ணியை சூடு பண்ணி அதை சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி மொத்தமாக சேர்த்துறாமல் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் சப்பாத்தி மாவு எப்போவும் பிசைகிற மாதிரி அந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நாம் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அதோட தோலை சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும்போது நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீல வாக்குலையும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் வதக்குனதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதை ஒரு நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கில் நாம் விரும்புகிற எந்த காயினாலும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், பட்டாணி, கோஸ், கேரட், கேப்சிகம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் அந்தந்த காய் வேகிறதுக்கு தேவையான டைம் கொடுத்து நாம் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் தேவையான மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், நீங்கள் உங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்குற காய்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் உருளைக்கிழங்கு மட்டும் தான் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த மசால் பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு வதக்கிக்கலாம். அப்புறமா நாம் துருவி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இடையில ஒரு வாட்டி திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை துருவிட்டு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். இதுவே நீங்கள் உருளைக்கிழங்கை வேக வச்சும் மசிச்சு இதில் சேர்த்து செய்யலாம். உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டே வேக வச்சு மசிச்சு இந்த மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு உருளைக்கிழங்கை வேக வச்சதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஓப்பனாக வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். கருவேப்பில் வேணும்னாலும் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ நாம் சப்பாத்தி உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ சப்பாத்தி மாவு ரெடியாக இருக்குது. ரொம்ப நேரம் சப்பாத்தி மாவு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற டைம் மட்டும்தான் இந்த மாவு ஊறியிருக்கு. இப்போ நாம் இந்த மாதிரி தனித்தனியாக சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் கொஞ்சமாக மாவு தூவிட்டு சப்பாத்தி கட்டையில் நாம் எடுத்து வச்சுருக்கிற ஒரு உருண்டை எடுத்து வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம்.
சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுக்காமல், ரொம்ப சாஃப்டான தின்னான இதாக திரட்டி எடுக்காமல், நம்ம பூரிக்கு கொஞ்சம் திக்காக உருட்டுவோம் இல்லையா சின்னதாக, அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நடுவில் நமக்கு தேவையான அளவு ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி கையாலேயே உள்ள ஸ்டஃபிங் நல்லா எல்லா பக்கமும் ஈக்குவலாக போகிற மாதிரி பூரி ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பூரி மாதிரி கொஞ்சம் திக்கான லேயர் இருக்க மாதிரி உருட்டிட்டு அதில் நமக்கு தேவையான அளவு ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி சுருட்டி இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சும் கை வச்சு தட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம தேய்ச்சோன்னா அந்த ஸ்டஃபிங்லாம் கொஞ்சம் வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கையாலேயே வந்து தட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை உள்ளே சேர்த்துடலாம். இந்த பேனில் எத்தனை வைக்க முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் 2 மட்டும் தான் வச்சுருக்கேன். ஒரே பேனில் 3, 4 கூட வச்சுக்கலாம், நாம் யூஸ் பண்ணுற பேனை பொறுத்து. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் பரட்டி விட்டு வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் கொஞ்சம் பரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ஒவ்வொரு நிமிஷம் மூடி வச்சும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்புறம் தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எண்ணெயும் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். நாம் நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுக்கலை, கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கோம். அதனால் இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். மேலே கொத்தமல்லி இலைகளோ கருவேப்பிலோ கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உள்ளே வச்ச ஸ்டஃபிங் எல்லாமே நல்லா நாம் குக் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஆனாலும் அது ஆறி இருந்தது. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சோன்னா உள்ள வரைக்கும் நல்லா சூடாகி நமக்கு ஸ்டஃப்டு சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி தனியாக சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது தொட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கெச்சப் கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பக்கமும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நாம் அதை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்ட்டான ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்காமல் ரொம்பவே டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.